இப்போ முழு உலகமும் ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசுது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம என்ன வேலை செய்தாலும், மார்க்கெட்டிங், கல்வி, மருத்துவம், ஐடி எந்த துறையிலும் இருந்தாலும் ஏஐ தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு முக்கியமான இந்த தொழில்நுட்பத்தை எல்லாரும் எளிமையா கத்துக்கலாம்னு தான் கூகுள் ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்லயே முடிக்கிற மாதிரி இலவச ஏஐ பாடங்கள் தான் அது. இதுக்கு நீங்க ஓபன் செய்ய வேண்டியது cloudskillsboost.google தான். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்கிற மாதிரி பாடங்களை அப்படியே ரெடியா கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 பாடங்கள் கத்துக் கொடுக்கறாங்க. முதலாவதா இன்ட்ரோடக்ஷன் டு ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எழுத்து, கிராபிக்ஸ், திட்டமிடல் மாதிரி கிரியேட்டிவ் துறையில இருப்பவங்களுக்கு இது ஒரு பக்கா பயிற்சி. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். நாம இப்போ ChatGPT, ஜெமினி மாதிரி ஏஐ பயன்படுத்துறோம்ல, இந்த மாதிரியான கருவிகளுக்கு பின்னாடி இருக்கிறது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அது எப்படி நம்ம பேச்சு அல்லது மெசேஜை புரிஞ்சுக்குது, எப்படி பதில் தருது, இதெல்லாம் இந்த பாடத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிக் கொடுப்பாங்க. மூன்றாவது இன்ட்ரோடக்ஷன் டு ரெஸ்பான்சிபிள் ஏஐ. ஏஐ பயன்படுத்துறது மட்டும் போதாது, அது பொறுப்போடு பயன்படுத்தணும். பாலிசி, மேலாளர் நிலைகள், டிசிஷன் மேக்கிங் பண்றவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 30 நிமிஷ பாடம் தான், ஆனா ஆழமா இருக்கும். நாலாவதா இன்ட்ரோடக்ஷன் டு இமேஜ் ஜெனரேஷன். ஏஐ வச்சு எப்படி படங்களை உருவாக்குறது, வீடியோ மாதிரி மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த பாடம் விஷுவல் கண்டென்ட் பண்றவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி இருக்கு. கடைசியா கிரியேட் இமேஜ் கேப்ஷனிங் மாடல்ஸ். இ-காமர்ஸ், மீடியா, சோஷியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு ஏஐயை ட்ரெயின் பண்ணி புகைப்படங்களுக்கு பெர்ஃபெக்ட் கேப்ஷன் தர்றது எப்படின்னு இந்த பாடத்துல சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ. தமிழ்ல இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா சிம்பிள் இங்கிலீஷ் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்பவே போய் 1 மணி நேரம் செலவழிச்சு உங்கள் எதிர்காலத்தை லெவலப் பண்ணுங்க. நாளைக்கு ஏஐ பார்த்து பயப்படாம அதை உங்க கருவியா மாத்திக்கோங்க.